Hi guys, நான் welcome to Repedia. இப்போ நம்ம class 9 mathematics CBSE chapter 1 number system part 1 தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். Number systems introduction. In your earlier classes you have learned about the number line and how to represent various types of numbers on it. Just imagine you start from 0 and go on walking along this number line in positive direction. As far as you can see, there are numbers and numbers. Now suppose you start walking on the number line and collecting some of the numbers, get a bag ready to store them. ஸோ இப்போ இந்த நம்பர் சிஸ்டம்ஸ்குள்ளே நம்ம போகிறது முன்னாடி நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி பேஸ்ட் ஆக்டிவிட்டி மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னாடி இருந்த கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர் லைனும் அதுலேருந்து எப்படி வந்து நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பர் லைனில் பாசிட்டிவ் டைரெக்ஷனை பற்றி நடக்கிறீங்க. ஸோ நீங்கள் நடக்க நீங்கள் வந்து என்ன பார்ப்பீங்க, நம்பர்ஸ் தான். ஸோ ஏன் வந்து உங்களால் வந்து போக நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் பார்க்குறீங்கன்னா நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பேக் எடுத்துக்கோங்க, அந்த நம்பர்ஸ்லாம் உங்களை ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதாவது இது ஒரு ஆக்டிவிட்டிங்கிறதுனால உங்களை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலியம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பரை வந்து நம்ம இது சாப்டரில் நமக்கு சொல்ல போகிறாங்க. So first பார்க்கலாம். You might begin with picking up only natural numbers like 1, 2, 3 and so on. You know that this list goes on forever. Why is it true? So now you can bag contain infinitely many natural numbers. Recall that we denote this collection by the symbol n. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1, 2, 3ங்கிற நம்பரை தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்க பார்த்திங்கன்னா நம்மளால் இன்ஃபினிட்டாக எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன் வந்து இதனால் நம்ம இன்ஃபினிட்டாக எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கேட்டுருக்காங்க. ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்பருக்கு வந்து ஒரு இதான் வந்து லாஸ்ட் நம்பர், இதுக்கு மேலே நம்பர் கிடையாதுங்கிற ஒரு வேல்யூவே கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போது இந்த நேச்சுரல் நம்பர் அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ வரைக்கும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க. ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது n. Now turn and walk all the way back, pick up 0 and put it into the bag. ஸோ நம்ம வந்து மறுபடியும் கடைசிக்கு போய் சொல்லி 0 எடுத்து மறுபடியும் போக சொல்கிறாங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட் வரைக்கும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர் அதாவது n. அதுவே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகிறது வந்து பார்த்திங்கன்னா w, ஹோல் நம்பர். Now stretching in the front of you are many negative integers. Put all the negative integers into your bag. What is your new collection? Recall that this is the collection of all integers and denoted by the symbol z. ஸோ இப்போ நம்ம 0 எடுக்கிறதுக்காக பின்னாடி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக பார்க்குறப்போ நிறைய நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து போடுறப்போ நம்மளோட வந்து இப்போ பார்த்திங்கன்னா இசட் அதாவது இன்டீஜர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இன்டீஜர்ஸ்னு என்ன முன்னாடி பார்த்துருப்போம், நெகட்டிவ், 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இசட்னு நம்ம சொல்லலாம். ஏன் இசட்னு வந்து நம்ம கேட்குறப்போ ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஒரு பர்சனை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இசட் கம்ஸ் ஃப்ரம் த ஜெர்மன் வேர்ட் ஜஹ்லென் விச் மீன்ஸ் டு கவுண்ட். ஸோ ஜெர்மன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஹ்லெனில் இருக்குது. அந்த ஜஹ்லென்னா என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா என்றது சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுலேருந்து வந்த வேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இசட். ஆர் தீஸ் சம் காமன் ஸ்டில் லெஃப்ட் ஆன் த லைன்? அஃப்கோர்ஸ் தேர் ஆர் நம்பர்ஸ் லைக் 1/2, 3/4 ஆர் ஈவன் -2005 by 2006. If you put all such number also into the bag, it will now be the collection of rational number. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்ல சில நம்பர்ஸ் இதை 2005 by 2006, 1/3, 2/5 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ the collection of rational number is denoted by q. Rational comes from the word ratio and q comes from the word quotient. You may recall the definition of rational numbers. A number r is a rational number if it can be written in the form of p by q where p and q are integers and q is not equal to 0. Why do we insist that q is not equal to 0? Notice that all the numbers now in the bag can be written in the form p by q where p and q are integers and q is not equal to 0. For example, -25 can be written as -25/1. Here p is equal to -25, q is equal to 1. Therefore the rational number also includes the natural numbers, whole numbers and integers. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி இந்த 1/2, 3/5 இந்த நம்பர்ஸில் நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த ரேஷனல் நம்பர் ரேஷனலுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோலேருந்து வருது.
க்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோஷன்லேருந்து வருது. ஸோ ரேஷனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே க்யூலேருந்து டினோட் பண்ணுவோம். ஸோ ரேஷனல் நம்பரோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு நம்பர் ஆர் இட் கேன் பி ரிட்டன் இந்த ஃபார்ம் P/Q, அதை வந்து P/Qங்கிற ஃபார்மில் எழுத முடியும். அப்புறம் அந்த P அண்ட் Q வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ், அப்புறம் Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் வந்து Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா Q வந்து 0 வந்துச்சுன்னா எனிதிங் டிவைடட் பை 0 cannot be determined. ஸோ anything divided by 0 வந்து cannot be determinedங்கிறதுனால, அதாவது இன்ஃபனைட்டுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம ரேஷனல் நம்பரில் Q is not equal to 0ங்கிறது நம்ம சொல்லணும். ஒருவேளை Q வந்து 0 வந்துச்சுன்னா அது ஒரு ரேஷனல் நம்பர் கிடையாது. Notice that all the number now in the bag in written in the form P/Q. ஸோ நம்ம பேக்கில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா P/Q ஃபார்மில் எழுத முடியுது. P and Q இன்டீஜர்ஸாக இருக்குது. Q நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு -25. ஸோ இந்த இடத்துல -25 வந்து பார்த்திங்கன்னா P and Q ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ P/Q ஃபார்மில் இருக்குது -25/1. P and Q ஆர் இன்டீஜர்ஸ், -25 1 இன்டீஜர்ஸ். ஓகே, கரெக்டாக வந்துச்சு. Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல Q வந்துங்கிறதுனால இந்த -25ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர். therefore the rational number also include the natural numbers, whole numbers and integers. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே natural numbers, whole numbers and integers எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷனல் நம்பர் வந்து உள்ளடக்குது. You also know that the rational numbers do not have a unique representation in the form P/Q, where P and Q are integers and Q is not equal to 0. For example, 1/2 is equal to 2/4 is equal to 2/10 is equal to 25/10. Sorry, 25/50 is equal to 47/94 and so on. These are equivalent rational numbers or fractions. However, when we say that P/Q is a rational number, or when we represent P/Q on the number line, we assume that Q is not equal to 0 and P and Q have no common factors other than 1. That is, P and Q are co-prime. So on the number line among the infinitely many fractions equal to 1/2, we will choose 1/2 to represent all of them. So இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ரெப்ரசன்டேஷன் இந்த ஃபார்ம் P/Qல இருக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 2/4 எழுத முடியும். அதை வந்து 10/20 எழுத முடியும், 25/50 எழுத முடியும், அப்புறம் 47/94, அதாவது 47 ட்வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 94. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டிஃப்ரெண்ட் நம்பரை வந்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளோட அதை வந்து அந்த நம்பரை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அது வந்து நம்ம மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு அதே 1/2 தான் வரும். தீஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் சொல்லலாம், இல்லைனா ஃப்ராக்ஷன் சொல்லலாம். However, when we say P/Q is a rational number, or when we represent P/Q on a number line, we assume that Q is not equal to 0 and that P and Q have no common factors other than 1. That is, P and Q are co-primes. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா P/Q வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்பர் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ Qவும் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் Pயும் Qவும் வந்து பார்த்திங்கன்னா நோ காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அதர் தேன் 1. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2/4 வந்து பார்த்திங்கன்னா காமன் ஃபேக்டர் இருக்குது, அதாவது 2ங்கிறது இந்த இடத்துல காமன் ஃபேக்டர் இருக்குது. ஆனால் உண்மையாக நம்ம வந்து நம்பர் லைனை எப்பவும் ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ அந்த மாதிரி எந்த ஒரு காமன் இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கோ-பிரைம்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கோ-பிரைம்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமன் ஃபேக்டர் 1ஆக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பர் லைன் among the infinitely many fractions equivalent to 1/2, we will choose 1/2 to represent all of them. ஸோ ஒரு infinite many fractions equivalent to 1/2. ஸோ நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், 25/50, 70/140 இந்த மாதிரி இருக்கிறப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். Now let us solve some examples about the different types of number which I have studied in earlier classes. So இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Are the following statements true or false? Give the reason for your answer. Every whole number is a natural number. ஸோ எல்லா ஹோல் நம்பர் வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஹோல் நம்பர்னா ஹோல் நம்பருக்கும் நேச்சுரல் நம்பருக்கு இருக்குது டிஃப்ரென்ஸே. ஹோல் நம்பரில் 0 இருக்கும், நேச்சுரல் நம்பரில் இருக்காது. ஸோ எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர்னா 0 வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் சொல்கிறாங்க. ஆனால் 0 வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ ஃபால்ஸ். எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ ட்ரூ. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர் கூட வரதுனால எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அன் இன்டீஜர். ஸோ எல்லா ரேஷனல் நம்பரும் ஒரு இன்டீஜரா?
ஸோ ஃபால்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் 3/5 இஸ் நாட் அன் இன்டீஜர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/5 வந்து ஒரு இன்டீஜர் கிடையாது. ஏன்னா இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கணும். இந்த மாதிரி 3/5, 7/2 இந்த மாதிரி நம்பர்ஸாக பாயிண்ட் டெசிமலில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 2. ஸோ 1 and 2 ஏரியில் 5 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், எங்கள் 1க்கும் 2க்கும் நடுவில் நம்பரே கிடையாது, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். we can approach this problem in at least 2 ways. So solution 1, recall that to find the rational number between r and s, you can add r and s and divide it by the sum 2, that is r plus s by 2 lies between r and s. So 3/2 is a number between 1 and 2. You can proceed in this manner to find a more rational number between 1 and 2. These 4 are 5/4, 11/8, 13/8 and 7/4. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில், ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம ஆர் அண்ட் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 நம்பருக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறப்போ ஆர் ப்ளஸ் எஸ் பை 2, இது வந்து அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ அந்த மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் எஸ் பை 2. ஸோ இப்போ நம்ம இது 2 கண்டுபிடிக்கிறப்போ 3/2ங்கிறது நமக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம 3/2க்கும் 2க்கும் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ வேறு நம்பர் கிடைக்கும். அது மாதிரி 3/2க்கும் 1க்கும் கிடைக்கிறப்போ வேறு நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 2 நம்பர்ஸ்க்குள்ளே எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5/4, 11/8, 13/8 and 7/4. The other option is to find all the 5 rational numbers in one step. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு 2 நம்பருக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற எக்ஸாக்ட் ஒரு நம்பர் எடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு 5 to 6 நம்பர்ஸ் எடுக்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகுறதுனால சொல்யூஷன் நம்பர் 2 யூஸ் பண்ணுங்கள். The other option is to find all the 5 rational numbers in one step. Since we want 5 numbers, we write 1, 2 as rational numbers with denominator 5 plus 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ரேஷனல் நம்பர் தேவைங்கிறதுனால 5 நம்பர்ஸ் தேவைங்கிறதுனால நம்ம வந்து டினாமினேட்டர் 6 எழுதுகிறோம். ஸோ 1 is equal to 6/6, 2 is equal to 12/6. ஸோ மேலேக்கில் வந்து நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 7/6, 8/6, 9/6, 10/6, 11/6 ஸோ வந்து நம்மளால் பார்க்க முடியுது. Then you check that 7/6, 8/6, 9/6, 10/6, 11/6 are all rational number between 1 and 2. So that the 5 numbers are 7/6, 4/3, 3/2, 5/3 and 11/6. ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 8/6 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 9/6 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 10/6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து கடைசியாக ஆன்சர் கொடுக்குறப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இப்போ ரீமார்க்ஸ் பார்க்கலாம். நோட்டீஸ் தட் இன் எக்ஸாம்பிள் 2 you were asked to find 5 rational numbers between 1 and 2, but you must have realized that in the fact there are infinitely many rational numbers between 1 and 2 in general. There are infinitely many rational numbers between any 2 given rational number. ஸோ முன்னாடி சொல்ல மாதிரி தான் 2 ரேஷனல் நம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா infinite number of rational number. Let us take a look at the number line again. Have you picked up all the numbers? Not yet. The fact is that there are infinitely many more numbers left on the number line. There are gaps in between the places of numbers you picked up, and not just 1 or 2 but infinitely many. The amazing theorem that is there are infinitely many numbers lying between any 2 of these gaps too. So we are left with the following steps. What are the numbers? They are left on the number line called. How do you recognize them? That is how do we distinguish from the rational number? This question will be answered in the next section. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த செக்ஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நம்பரில் நான் பார்க்குறப்போ நமக்கு வந்து நம்ம மொத்தமாக எல்லாமே எடுத்துட்டோமா, இல்லை இன்ஃபினிட்டாக மெனி நம்பர் இருக்குது. அப்புறம் ரெண்டு நம்பருக்குள்ள நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து அடுத்த செக்ஷனில் நம்ம இதோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1 இருக்கோம். ஸோ இப்போது இதோட ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தாலும் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணலாம். 0 a rational number. Can you write it in the form p by q, where p and q are integers and q is not equal to 0. Find 6 rational number between 3 and 4. Find 5 rational number between 3/5 and 4/5. State whether the following statements are true or false. Give reason for your answer. Every rational number is a whole number. Every integer is a whole number. Every rational number is a whole number. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
is 0 a rational number? Can you write in the form p by q where p and q are integers and q is not equal to 0? So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து ரேஷனல் நம்பரா? ஸோ இப்போ நம்ம ரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன் என்ன? A number R is a rational number when p and q are integers and q is not equal to 0. Sorry, R is a rational number if in the form p by q and p and q are integers and q is not equal to 0. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லணும்னா இந்த டெஃபினேஷன்லேருந்து அது வரணும். ஸோ இப்போ இந்த இடத்துல p and q, ஸோ 0 வந்து p, q வந்து 1, ஸோ 0 by 1. அதுக்கப்புறம் p and q are integers, ஸோ 0 ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் தான் and q is not equal to 0, ஸோ q வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஆனால் நம்ம சொல்யூஷனில் என்ன கொடுத்துருங்க பார்க்கலாம். we know that a number is said to be rational if it can be written in the form p by q and where p and q are integers and q is not equal to 0. Taking the case of 0, 0 can be written in the form 0 by 1, 0 by 2, 0 by 3 as well as 0 by 1, 0 by 2, 0 by 3. Since it satisfies the necessary condition, we can conclude that 0 can be written in the form p by q where q can either be positive or a negative number, hence 0 is a rational number. So 0 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 3 and 4. ஸோ 3 and 4 நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரேஷனல் நம்பரை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். then infinite rational number between 3 and 4. As we have to find 6 rational number between 3 and 4, we need to multiply both the numbers 3 and 4 with 6 plus 1, 7 or any number greater than 6. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை விட ஒரு நம்பர் அதிகமாகவோ இல்லைனா எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இந்த மாதிரி 9 கூட வந்ததுன்னா 10ஓட மல்டிபிள் பண்ணுவீங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கும். அதே 7ஆல் மல்டிபிள் பண்ணுறது உங்கள் மல்டிப்ளை பண்ணுற டைம் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ 3 into 7 by 7 வந்துன்னா 21 by 7, 4 into 7 by 7, 28 by 7. The numbers in between 21 by 7 and 28 by 7 will be rational and will fall between 3 and 4. Hence 22 by 7, 23 by 7, 24 by 7, 25 by 7, 26 by 7, 27 by 7 are the 6 rational number between 3 and 4. And நம்ம third question பார்க்கலாம். Find 5 rational number between 3 by 5 and 4 by 5. So நம்ம solution கொடுக்கலாம். The infinite rational number between 3 and 5 and 4 by 5. To find out 5 rational number between 3 by 5 and 4 by 5, we will multiply both the numbers 3 by 5 and 4 by 5 with 5 plus 1 is equal to 6 for any number greater than 5. So 5 ஓட அதிகமான நம்பர் இந்த நம்பர் 6 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். So 3 by 5 into 6 by 6, that is 18 by 30. 4 by 5 into 6 by 6, that is 25 by 30. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 18 by 30 and 25 by 30 will be rational and will fall between 3 by 5 and 4 by 5. Hence 19 by 30, 20 by 30, 21 by 30, 22 by 30, 23 by 30 are the 5 rational number between 3 by 5 and 4 by 5. So now fourth question group now. State whether the following statements are true or false. Give reasons for your answers. So I want to every rational number is a whole number. So எல்லா rational number ஒரு whole number. ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷனல் நம்பரும் ஒரு ஹோல் நம்பர் தான். ஏன்னா ஹோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்குது, ரேஷனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ரேஷனல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக தான் வரும். ரேஷனல் நம்பர் இஸ் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to infinity without fractions or decimals. Whole numbers number starting from 0 to infinity without fractions or decimals. Or we can say that the whole number have all the elements of natural number and 0. Every natural number is a whole number. However, every whole number is not a natural number. ஸோ நம்ம செகண்ட் பார்க்கலாம். எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர். ஸோ எல்லா இன்டீஜரும் ஒரு ஹோல் நம்பரா? இல்லை. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா integers are set of numbers that contain positive, negative and 0 excluding fractional and decimal numbers. Integers வந்து பார்த்தீங்கன்னா -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. அதுவே ஹோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to infinity without fractions or decimals. ஹோல் நம்பர் 0, 1, 2, 3. ஸோ இன்டீஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன்ஸ் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் சைன் நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் ஹோல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 and பாசிட்டிவ் சைன் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஹென்ஸ் we can say that integers include whole numbers as well as the negative numbers. Every whole number is an integer. However, every integer is not a whole number.
ஸோ இப்போ நம்ம தேர்ட் பார்க்கலாம். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஹோல் நம்பர். ஸோ எல்லா ரேஷனல் நம்பரும் ஒரு ஹோல் நம்பரா கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் ஆல் நம்பர்ஸ் இந்த ஃபார்ம் p by q where p and q are integers and q is not equal to 0, that is rational numbers is equal to 0, 19 by 30, 2, 9 by minus 3, 12 minus 12 by 7. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா p by q ஃபார்மில் இருக்கும், மைனஸில் இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். அது ஹோல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃப்ராக்ஷனும் டெசிமலும் இல்லாமல் 1 2 3. ஸோ திஸ் ஹோல் நம்பராக தான் இருக்கும். Hence we can say that integers include whole numbers as well as negative numbers. All whole numbers are rational. However, all rational numbers are not whole numbers. So thank you friends. இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பர்சன்டேஜஸ் சாப்டர் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.